சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட தனது குழந்தையின் உயிரை காப்பாற்றி தரும்படி கதறி எழுத தாயின் அழுகுரல் நெஞ்சை கனக்க வைக்கிறது. அரியலூர் மாவட்டம் வரதராஜன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆரோக்கியராஜ். இவரது மனைவி நிர்மலா மேரி. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். முதல் குழந்தையான அபிதா சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 12 வருடங்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 மாதம் சிகிச்சை பெற்ற நிலையில் அதற்கு மேல் சிகிச்சை அளிக்க மருந்து மாத்திரைகள் இருப்பில் இல்லை என அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் கைவிட்ட நிலையில் தற்போது பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தனது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிறுநீரகம் மாற்றி தனது குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என டியூப் போர்த்தப்பட்ட சிறுநீரக பையுடன் குழந்தையை தூக்கிக் கொண்டு நிர்மலா மேரி தனது கணவர் ஆரோக்கியராஜுடன் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். எங்கள் குழந்தைக்கு 12 வருஷமாக கிட்னி பிரச்சனை. பாண்டிச்சேரி ஜிப்மர் இட்டு போய் அங்கே தான் கண்டினியூஸாக இன்றைக்கி 12 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். என் குழந்தைக்கு உள்ள மெடிசன் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு மெடிசன் கூட கிடைக்கல. நாங்களும் ஒவ்வொரு டைமும் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்குறோம். 1 மாதம் மருந்து மாத்திரை டியூப்பு கொடுக்குறாங்களே தவிர அதுக்கப்புறம் அதை பற்றி ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் அலையிறது தான் கண்டோமே தவிர ஒரு காப்பீடு அட்டை கூட எங்களுக்கு இன்னும் ரெடி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு நாளைக்கு கூலிக்கு போனால் 150 200 தான் சம்பாதிக்கிறேன். என் வீடு வாசல்லாம் விற்று தான் இந்த குழந்தைய கவுந்து பண்ணுறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அவர் கையாலையும் வருமானம் இல்லை. ஒரு நாளைக்கு 6 தடவை டியூப்பு போடவும், அந்த யூரோ பேக் அலாசவும், அந்த யூரோ பேக் இன்ஃபென்ட் ஃபீடிங் டியூப்பு கூட எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனை அனுபவிக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும். என் குழந்தைக்கு ஒரு கிட்னியாவது மாற்றி கொடுங்க. அதை தான் நான் கேட்கிறேன். எனக்கு எந்த புள்ள வேணும். 12 வருஷம் நான் ஒன்றையாக கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியல.